ஆனாலும் அதுக்கு பிறகு நீங்க எடுத்து போய் அந்த வாட்சி பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகும் அடுத்த நாள் முறுமுறுக்கிறாங்க. அடுத்த நாளும் எங்களை கொண்டு போடும்படியா இங்க வந்தீங்கன்னு சொல்லி எங்களை தட்டான விழாவையும் அந்த நல்ல விழுங்கின பிறகும் தேவனுக்கு முன்பாக போய் சபையாருக்கு முன்னால போய் முறுமுறுக்கிறாங்க. அந்த இடத்துல வாதம் தொடங்கினோடனே 2 தரப்பாரையும் இறந்தவர்கள் நடுவிலையும் இறக்காதவர்கள் நடுவிலையும் போய் தூபகலசத்துக்கு போய் பிடிச்சிட்டு நிற்கிறான் ஆரோன். அதுலயாவது விளங்கிக்கொள், ஆரோன் அப்பேற்பட்ட அபிஷேகத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறான் இல்ல. அந்த சம்பவம் முடிஞ்ச பிறகு அடுத்த அதிகாரத்தை வச்சு பார்த்தீங்கன்னா அடுத்த நாளும் வராங்க சண்டை. அப்ப அவங்களை கூப்பிட்டு சொல்றாங்க, நாளைக்கு ஒவ்வொரு கோத்திரத்திலையும் 12 கோல் கொண்டு வந்து தேவனுடைய பெட்டி இருக்கிற இடத்துல வைங்க. எந்த கோல் துளிக்கிறதோ அவனை தான் தனக்கு ஊழியமா சொல்லியிருக்காரு. ஆரோட கோல் துளித்ததை காண்றோம், ஆரோட கோலை மட்டும்தான் நல்லவர் துளித்ததை காண்றோம், மற்ற ஒன்றும் துளிர்க்க இல்லை. அதனால தேவன் தெரிஞ்சு கொண்ட பாத்திரம், தேவனுடைய தெரிவுக்கு உள்ளான பாத்திரம். பாத்திரத்துக்கு விரோதமா நாம் பேசக்கூடாது, சிந்திக்கவே கூடாது. நான் உங்களுக்கு ஒரு சகோதரன், அவ்வளவுதான். நான் உங்களுக்கு ஒரு சகோதரன். தாவீதின் நிலைமையிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு நான் பார்க்கிறேன், அவ்வளவுதான். ஒவ்வொருத்தரும் கர்த்தருடைய கருத்தில் இருக்கிற கருவிகள், நீங்க ஒவ்வொருத்தரும் கர்த்தருடைய கருத்தில் இருக்க ஒவ்வொரு கருவிகள், இந்த கருவிகளை நம்ம பயன்படுத்துற விதம் அது அப்புறம் விதமா இருக்கு. ஒவ்வொருத்தரும் அதை அறிஞ்சிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும்ன்றதான் நான் சொல்றேன். திரும்பவும் சொல்றேன், வெள்ளாளர்களோட பேசல, செம்மறியாளர்களோட, தேவனுக்கு கீழ்ப்படிய விரும்புகிற இருதயத்தை கொண்டவர்களோட தான் நான் பேசுறேன். ஏன்னா கடைசி நாள்ல இயேசுவுக்கு முன்னால நிக்கிற நேரம் வெள்ளாடுகளை பிரிப்பார், செம்மறியாடுகளை பிரிப்பார் என்று எழுதப்பட்ட வசனத்தின்படி அந்த வார்த்தை உண்மையா இருக்கிறபடியா கீழ்ப்படுகிறவங்களோட தான் பேச முடியும். கீழ்ப்படியாதவங்களோட நான் பேச முடியல. அது உங்களோட கண்களுக்கு முன்னால பைத்தியக்காரன் பேசுறது. உபதேசம் கெட்டு பொருளுக்கு நமக்கோ அது நமக்கு அது ஜீவபலனா இருக்காண்டா, சரி. எங்களுக்கு தேவன் கொடுத்த ஊழியக்காரன் எப்பேற்பட்ட ரீதியில் பிரசங்கம் பண்றாங்க, அதுக்கு வாசிப்போம். 2 தீமோத்தேயு, ஓகே, 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 15வது வசனத்தை ஒரு வாசனம். நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. ஆமென். வெட்கப்படாத ஊழியக்காரன், சத்திய வசனத்தை நிதானமா போதிக்கிறவன், அவன் தன்னை உத்தமனா தேவனுக்கு முன்பாக நிறுத்த பிரயாசப்படுறானே ஒழிய மனுஷனுக்கு முன்பாக நிறுத்த பிரயாசப்படுது. மனுஷனுக்கு முன்பாக நிறுத்துறதுக்கு எவ்விதத்திலையும் பிரயாசப்படாத ஒரு ஊழியக்காரன் வந்திருக்கார். முகஸ்துதி பாடையில என்ன நாங்கள் விலகி கொள்ளணுன்றதுக்காக கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். நாங்கள் அறிஞ்சிருக்கோம், எங்களுக்கு முன்னால தேவன் நிறுத்திருக்கிற ஊழியக்காரன் எப்பேற்பட்ட ஊழியக்காரன் விலகி கொள்வார். என்னையும் தம்பிரையும் மோசேக்கு விரோதமாக எதிர்த்து நின்றது போல இன்று எதிர்த்து நிற்கிறார்கள் என்று இந்த தீமோத்தேயுவில் ஒரு வசனம் இருக்கிறது. எதிர்த்து நிற்க கூடாது. தேவன் கொடுத்த அபிஷேகம் வித்தியாசம் இருக்கு. நாம ரொம்ப கவனமா இருக்கணும்னா, சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான், ஆனா அவனுக்கு மேல ஒரு அசுத்தாவிய தேவன் அவன்கிட்ட இருந்து பரிசுத்தாவியான விலகிற பிறகு அசுத்தாவிய அவனுக்கு இருந்தது. அசுத்தாவிய செயல்பாட்டை தான் தாவீதை உருவ பொத்திக்கொள்ள இட்டியால குத்தி கொள்றதுக்கு பார்க்கிறான். அப்பேற்பட்ட நிலைமையில் இருக்கிறான் என்று அறிஞ்சிருந்தும் தாவீது அவனுக்கு விரோதமா கை நீட்ட மாட்டேன்னுங்கிறாங்க. இந்த ஊழியக்காரனுக்காக, இந்த தேவ மனுஷனுக்காக ஆண்டவர் துதிக்கும், சாட்சிக்காக தேவனை துதிக்கும். ஏன்னா இந்த சாட்சி மூலியமா நான் எத்தனையோ பிரயோஜனங்களை கற்றுக்கொள்கிறேன். அநேக இடங்கள்ல ஊழியக்காரனுக்கு விரோதமா முரண்பாடுகள் வந்தாலும் ஆவியானவர் கூட்டு வாங்க, நான் தான் சொல்றேன், கூட்டு வாங்குற
அடிக்கடி குட்டுவாங்க, அடிக்கடி குட்டுவாங்க. அதனால ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். கூட்டு வாழ்கிறபடியா வாயை பொத்தி கொண்டு இருக்கிற சூழ்நிலைக்கு ஆவியானவர் நடத்தி கொண்டு போறார். எச்சரிக்கையா இருக்கும், மிகவும் எச்சரிக்கையா இருக்கும். பாருங்க 16வது வசனத்தை வாசிங்க. 2 தீமோத்தேயு 16. சீர்கேடான வீண் பேச்சுக்களுக்கு விலகியிரு, அவைகளால் கள்ள போதகங்களான அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்கள் ஆவார்கள். அதை தொடர்ந்து அவர்களுடைய வார்த்தை அறிவிழமை போல படரும். ஆமென். அது குறிப்பிடப்பட்டிருக்கு. இன்னேயும் பிலேத்தும் அப்படிப்பட்டவர்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. 2 பேரை குறித்து அந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. சீர்கேடான வீண் பேச்சுகள். எங்களுடைய ஊழியக்காரன் சீர்கேடான வீண் பேச்சுகளால இங்கே வந்து பேசுங்க. வேத வார்த்தைகள்ல நாங்க வளரணும். தேவ ஆவியானவர் அவருக்கு அன்னைக்கு கொடுக்கிற வார்த்தைகளை வச்சு தான் பேசுறார். அந்த வார்த்தைகள்ல எப்படி கிரிய நடக்குது, எப்படி கிரிய செய்யுதுன்றத ஒவ்வொரு கிழமையும் வேலை செய்யற நேரம், வேலையில தியானம் நடக்கிற நேரம் தியானிக்கிறவங்களோட பேசுறேன். தியானம் நடக்கிற நேரம் தான் தெரியும், ஓ ஆண்டவர் இப்படி சொல்றாரு, இப்படி சொல்றாரு, இப்படி செய்யறாரு. தியானம் செய்யற அளவுக்கு வார்த்தைக்குள்ள நடத்தி கொண்டு போறாரு. அந்த அளவுக்கு சீர்கேடான வீண் பேச்சுக்கள் வார்த்தைகள் மூலியமா தேவர்கள் ஊழியக்காரர்கள் நடத்தி வார்த்தைகளை வச்சுதான் நடத்துறாங்க. அடுத்தது 22, 23, 24, 25 ஒவ்வொன்றா ஆறுதலா வாசிக்கும். அன்றியும் காரியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடு சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அறியும்படி நாடு. ஆமென். சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. தேவன் அப்பேற்பட்ட ஒரு சபையை அவன் தந்திருக்கிறார். இந்த சபைக்குள்ள இருந்து நான் ஆராதிக்கிறேன். இந்த சபைக்குள்ள இருந்து தேவனுடைய சத்தியங்களை கற்றுக்கொள்றேன். இந்த சபைக்குள்ள இருக்கிற சகோதரனோ சகோதரிக்கு விரோதமோ கையில் இதை நிறுத்துவோம், இதை நிறுத்துவோம், இதை நிறுத்துவோம். இது கர்த்தருக்கு விரோதமான செயல்பாடு வேண்டாம். ஏன்னா நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு கூட கடமைப்பட்டிருக்கிறோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு கூட கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனண்டா எனக்குள்ள இருக்கிற அதே இயேசு தான் உங்களுக்குள்ள இருக்கிறார். எனக்குள்ள இருக்கிற அதே பரிசுத்தாவியானவர் தான் உங்களுக்குள்ள இருக்கிறார். நான் அவருடைய வாசஸ்தலம்னா நீங்களும் வாசஸ்தலம். இந்த வாசஸ்தலங்கள் சாத்தானுடைய வாசஸ்தலங்களா மாறக்கூடாது. சாத்தானுடைய வாசஸ்தலமா மாறக்கூடாது. தேவன் வச்சிருக்கிற திட்டம் நிறைவேற்றுறதுக்கு என்று ஒப்பு கொடுக்கப்பட்ட பாத்திரம் அனைத்தும் சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு நல்லவராக இருக்கின்ற தேவன். எனக்குள்ள சுத்த இருதயம் இருந்துச்சுண்டா கர்த்தருக்கு நல்லவராக இருக்கு. எங்களுக்குள்ள அசுத்தம் இருந்துச்சுண்டா கர்த்தர் எங்களுக்கு அதுக்கு எதிர்மறையானது. சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கெல்லாம் நல்லவராக இருக்கிற தேவன். அதையே மாத்துங்க, அசுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கெல்லாம் கர்த்தர் எச்சரிக்கையா இருக்க கடவுள், மிகவும் எச்சரிக்கையா இருக்க கடவுள். வாசிங்க 23வது வசனம். புத்தீனமும் அயுக்தமுமான தர்க்கங்கள் சண்டைகளை பிறப்பிக்கும் என்று அறிந்து அவைகளுக்கு விலகியிரு. அடுத்தது கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனுமாய் இராமல் எல்லாரிடத்திலும் சாந்தமுள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையை சகிக்கிறவனுமாய் இருக்க வேண்டும். அடுத்தது எதிர் பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அருளத்தக்கதாகவும் பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணுக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க. ஆமென். எங்களுக்கு தேவன் தந்திருக்கிற ஊழியக்காரன் இப்படிப்பட்டவனா இல்லையா? சொல்லுங்க. சபையாராகிய உங்களுடைய வாயில திறந்து சொல்லுங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியக்காரன் இப்படிப்பட்டவனா இல்லையா? அவங்களுக்கு புத்தியினமும் அயுத்தமான சில நேரம் நாங்கள் தவறுற பாத்திரங்களா இருக்கோம். ஆனா அந்த தவறுற பாத்திரங்களுக்கு புத்திமதி சொல்லி நடத்தக்கூடிய நிலைமையில அந்த சகோதரன் இருக்கிறபடியா உண்மையா ஆண்டவர் நான் நன்றி சொல்றேன். ஏனென்றா தேவனுடைய சித்தத்தை குறைச்சு போடாதபடி இருக்கும்படியாக கர்த்தர் தெரிவு செஞ்ச அந்த பாத்திரம் இன்னைக்கு வரைக்கும் எங்களை நடத்தி வந்து பாதை அத்தனையும் நினைச்சு பார்ப்போம். எத்தனை வருஷமா இந்த சபையில வந்து நிற்கிறோம், எத்தனை வருஷமா கர்த்தரை சேவிக்கிறோம்.
சபைகளை மாதிரி இல்லை. கர்த்தர் சத்தியத்துக்குள்ள நடத்துகிறார். உண்மைதான், குறைவுகள் இல்லாதவர்கள் யாரும் இல்லை, குறைவுகள் இல்லாதவர் யாரும் இல்லை. ஆனால் அந்த குறைவுகள் எல்லாத்தையும் என்ன சொல்றது, நிறைவா இந்த நேரம் இருந்தது என்றால் இந்த அன்பு தெரியாது, இப்போ தெரியாது. உங்களோட அன்புல நான் மறந்துருக்கிறேன், என்னுடைய குடும்பம் மறந்துருக்கு, அது ரகசியமாகவே இருக்கு. எனக்கு எல்லாம் நிறைவேறத நான் உங்களை வந்து கேட்பேன். எனக்கு எல்லாம் நிறைவா இருந்தா நான் உங்கள்கிட்ட வந்து கேட்கணும், ஒரு தண்ணி கேட்கணும், ஒரு தண்ணி கேட்கணும். ஆனா என்னுடைய நிலைமையை, இந்த இப்ப இருக்கிற நிலைமையை அறிஞ்சு, என்னுடைய நிலைமையை அறிஞ்சு எனக்கு உதவி செய்கிற சகோதரனும் சகோதரியும் ஆசீர்வதிக்கப்பட்டார். ஏன்னா என்னுடைய இதயம் அவர்கள் ஆசீர்வதிக்கிறது. என்னுடைய நிலைமை அப்பேற்பட்ட நிலைமையா இருந்தாலும் இன்றைக்கு அந்த நிலைமை அப்படி இருக்கிறபடியா ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். எந்த நாளும் இந்த நிலைமை இருக்காது, எந்த நாளும் இந்த நிலைமை இருக்காது. இஸ்ரவேலை இன்றைக்கு தாழ்மைக்குள்ள நடக்கிற தேவன் நாள் வரும். இன்றைக்கு அந்த வசனம் தெளிவான வசனம் நீங்க வாசி தியானிச்சு கொள்வது தெரியாது. நான் உணர்ந்து கொள்ளும்படியா, என்னுடைய இருதயத்தை நான் உணர்ந்து கொள்ளும்படியா மோசே தெளிவா சொல்றான். இத்தனை நாட்கள் உன்னை கர்த்தர் நடத்தி வந்த அந்த பாதையை நினைச்சுப்பார். நீ உன்னுடைய இருதயத்தில் இருக்கிறத அறிவுறும்படியா. எடுங்க அந்த வசனத்தை, எடுங்க வசனம். உபாகமம், உபாகமம் 8வது அதிகாரம் 2வது வசனம். தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் நம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. 3வது வசனம். அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். ஆமென். எப்பேற்பட்ட வசனம். நீ அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். அந்த ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொண்ட இந்த ஜனம் அவருக்கு விரோதம்